2022 இதே தான் சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு மழை வந்தாலும் தாங்குவோம். நான் நினைக்கிறேன் அவங்கள மட்டும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இறங்கும் போது தெரியுது உள்ளே விழுந்துரும் போல அப்படின்னு. திரும்பி வரும்போது பார்த்தா ஒரு இருசக்கர வாகனம் அதில் மாட்டிச்சு. இன்னைக்கு கூட வந்து சொன்னார், நான் முதலமைச்சர் போகிற ரோடெலாம் நல்லாயிருக்கும். இதுன்னு முதலமைச்சர் போகிற ரோடு கூட நல்லா இல்லை. இன்று லேண்ட் குரூசர் லெக்ஸஸில் போகிறார்கள். இப்போ சொல்லுங்கள், கிறிஸ்டா சாதாரணம் தானே? வா, கிறிஸ்டா சாதாரண வண்டி தானேங்க. யாராவது ஏறுறாங்களா? அமைச்சர்கள் யாராவது கிறிஸ்டாவில் போகிறாங்களா? கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, கிறிஸ்டா தானே கொடுத்துருக்கு. அரசு சில அமைச்சர்கள் மட்டும்தான் அதில் போகிறாங்க. பெரும்பாலானவர்கள் நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய முதல்வரே என் பேரை வாங்கி கொடுத்தான்னு 2.5 கோடி ரூபா வண்டியில் போகிறாரு. ஜனங்கள் சில இடங்களில் போராட்டங்களில் இறங்கணும். ஆனால் இங்கே எதுக்கு போராடுறாங்க? ஆடியோ லான்ச்சுக்கு போய் டிக்கெட்டு நான் வாங்கியிருக்கேன், டிக்கெட்டு பார் உள்ள அதுக்கு போராட்டம் நடத்துகிறாங்க. சினிமாக்கள் இந்த இதெல்லாம் எந்த கலாச்சாரத்தை பரப்புது? லிவிங் டுகெதர் பிரச்சனை இல்லை, மது அருந்தலாம், எவ்வளோ வேணால் அருந்தலாம், அது நம்மளுக்கு உரிமை. வாழ்க்கை ஒரு முறை, அதை ஜாலியாக அனுபவிக்கணும். அதையும் தாண்டி இப்போ இந்த டூடு கலாச்சாரம், அந்த கலாச்சாரம், எனக்கு என்னென்னு படங்கள். அப்போ இவ்வளோ நாளாக எதுக்கு இது? துட்டு கொடுத்தா என்னென்ன பண்ணுவியா? பெரியார் அணையை உடச்சி விட்ருவியா? என்ன துட்டு? புதுசாக கட்டி திறந்த பாலத்திலேயே வெள்ளம், ஒரு அடிக்கு தண்ணி ஓடுது. பாலத்தில் எங்கே தண்ணி நிற்குமா? ஜிடி நாயுடு பாலம் சொல்கிறீங்களா? ஆமாம். மக்கள் என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு என்ன தெரியும்? பாவப்பட்ட ஜென்மங்களுங்க. ரேஷன் கடையில் இன்றைக்கி ஒன்றும் கிடையாது போ அப்படின்னா கம்னு போயிடுவான். ஏன் கிடையாது, என்ன கிடையாதுன்னு அவனுக்கு கேட்க தெரியாது. அதை பயன்படுத்தி தானே பண்ணுறாங்க. பஸ்ஸிலேருந்து இறங்குன்றான், ஓசி உட்காரு, கீழே இறங்க போ, லேடி சேர்த்த மாட்டேங்கிறான், 100 அடி தள்ளி போய் நிப்பாட்டுறான். சென்னை உங்களுடைய கோட்டை. அவ்வளோ பெரிய இதுலேயும் எல்லா காலத்துலேயுமே, ஜெயலலிதா காலத்தில் கூட சென்னையில் வந்து பெருசாக ஜெயிக்க முடியல. அதற்கு காரணம் என்ன? சென்னை மக்கள் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. பல பாலங்கள் சென்னையில் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. ஜெமினி பாலம் அதுக்கு ஒரு பெரிய சான்று. இந்த 5 வருஷத்துல என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்னையில்? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலீப் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எவ்வளவு மழை வந்தாலும் தாங்கும் அப்படின்னு மாண்புமிகு அமைச்சர் KN நேரு கூறியிருக்கிறார். மீண்டும் ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார், நம்பலாமா? முதல்வரே கடந்த 2022 இதே தான் சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு மழை வந்தாலும் தாங்குவோம். நான் நினைக்கிறேன் அவங்கள மட்டும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு மழை வந்தாலும் தாங்குவோம். ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆள், அப்பு, சேனை, படைபலம் எல்லாம் இருக்குது. பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், நீங்கள் சாலை வெட்டக்கூடாதுன்னு தடை போட்டுக்கான்றாங்க. இந்த இப்போ கூட வர்றாங்க, இந்த தெருவில் வெட்டி சாலையை மறித்து வெட்டிகிட்டு இருக்கிறாங்க, பள்ளம் தோண்டிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? கார்பரேஷன் யார் மதிக்கிறா? சாலையில் புதுசாக பள்ளம் தோண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற பள்ளங்களெல்லாம் மூடணும்ல. என்ன பண்ணுறாங்க? சென்னை திமுகவுடைய கோட்டைன்றாங்க. இப்போ கார்பரேஷன்னு எங்கேயும் பள்ளம் தோண்டக்கூடாது அப்படின்னு மேயரே சொன்னாங்க. இப்போ ஸ்டேஷன் ரோடுக்காக வர்றேன், ரோட்டை என்ன தடுக்கிறாங்க, போகாதீங்க, இப்படி போகக்கூடாது. என்னன்னா ரோடு பள்ளம் வெட்டுறோம். நான் நினச்சிட்டேன் நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தாங்க போகிறேன், பள்ளம் கொஞ்சம் தாண்டி இருக்கு போலன்னு. அப்புறம் பார்த்தா சரி போங்கன்ட்டாங்க. போனால் கரெக்டாக சாலையை மறித்து நீ அப்படியே ஒரு அடி அகலத்துக்கு அப்படியே பள்ளம் தோணுது சார். ஆமாம், நானும் பார்த்தேன். பட் நடந்து வரும்போது நானும் பார்த்தேன். கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அது இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சுற்றி ஏற்கனவே அங்கே தோண்டி போட்டிருக்காங்க, மீண்டும் தோன்றாங்க. அந்த தெரியல, எந்த வண்டியும் போக முடியல, திரும்பி போகிறோம். ஆனால் முதலமைச்சர் சொல்றாரு மழை முடிகிற வரைக்கும் எந்த சாலையும் தோண்டக்கூடாது. மேயர் அப்போ நீங்கள் அதில் இதுக்கு ஏங்க இவ்வளோ விளக்கம் கைப்புன்னு கண்ணாடி தர்ற மாதிரி? சென்னையில் அதிமுகவுடைய கோட்டை. சென்னையில் சாலைகள் எப்படி இருக்குன்றது எந்த வாகன ஓட்டியை கேட்டாலும், திமுக காரன் கேட்டால் மட்டும் நான் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு நான் சொல்லுவாங்க. சென்னையில அவங்க அதிமுக ஆட்சியில் 6 அடி பள்ளம் இருந்தது, இப்போ 6 இன்ச்சு பள்ளம் தான் இருக்கு. 6 அடி பள்ளம் இருந்ததுனால தானேங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். நீங்கள் அந்த பதிலை உங்கள்கிட்ட வாங்கிறதுக்கு நாங்கள் உங்களை தேர்ந்தெடுக்கலையே. நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்தது 6 அடி பள்ளம் இருக்குது, இந்த ஆட்சி சரியில்லை, நீங்கள் வந்தால் விடியல் தருவீங்கன்னு சொல்லி தானே தேர்ந்தெடுத்தோம். அப்போ நீங்களும் அதே வேலையை பண்ணிக்கிட்டு போய் அவனை போய் கேள்றான்னா நாங்கள் எங்கே தான் போவோம்? இது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கும்ல. சென்னை உங்களுடைய கோட்டை. அவ்வளோ பெரிய இதுலேயும் எல்லா காலத்துலேயுமே, ஜெயலலிதா காலத்தில் கூட சென்னையில் வந்து பெருசாக ஜெயிக்க முடியல. அதற்கு காரணம் என்ன? சென்னை மக்கள் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. சென்னை மாநகராட்சி ஓரளவுக்காவது இப்போ இவருக்கு ஸ்டாலின் காலத்துலலாம் ஒரு 6 பாலம் கட்டினாங்க, பெரிய பேர் இருந்தது. பல பாலங்கள் சென்னையில் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. ஜெமினி பாலம் அதுக்கு ஒரு பெரிய சான்று. அப்போ அந்த அதிமுகன்றதே கிடையாதுன்னு வச்சிங்களேன் 71ல் அந்த மாதிரி. ஆனால் இந்த 5 வருஷத்தில் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்னையில்?
நீங்கள் ஏற்கனவே போட்டு இந்த போரூர் பாலத்தை ரெடி பண்ணீங்க, அதை முடிச்சு வச்சிங்க. ஆனால் போரூர் பாலத்துக்கு கீழே இன்னைக்கு கூட ஒரு வழக்கறிஞர் போட்டிருக்காரு. அவர் அப்படியே வஞ்சக புகழ்ச்சியில் அந்த இதை பேசிட்டு போகிறாரு. இந்த பள்ளத்தெல்லாம் எவன் கண்ணுக்காக தெரிஞ்சு இதை குற்றம் சாட்டினீங்கன்னா நீ சங்கி, நீ RSS கைகூலி அப்படின்றாரு. இது அப்போனா எல்லாருமே சங்கி அபூபக்கர்ன்ற ஒரு எக்ஸ் வலைதளத்துல போட்டிருக்காரு. அப்போ ஒவ்வொரு எக்ஸில் இதில் ஃபேஸ்புக் இதில் போட்டிருக்காரு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சாலையில் எங்கே போனாலும் சென்னையில் அப்படி நான் அன்னைக்கு சரி இப்போ நான் பேர் சொல்லி சொல்கிறேன். நெல்சன் மாணிக்க ரோட்டில் முந்தா நாள் நைட்டு போகிறேன், ஒரு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு போகிறேன். சாலை நடுவில் பெரிய பள்ளம். இந்த இதிலெல்லாம் மெட்ரோ ஒர்க் நடக்கும்போது பெரிய பள்ளம் வந்தால் பெரிய இரும்பு ஷீட் போட்டு மூடிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஷீட் எப்படின்னா பள்ளம் 2க்கு 2னா இரும்பு ஷீட்டு 4க்கு 4 போட்டு அதை விட பெருசா அப்பதானே உங்களுக்கு விட பெருசா. ஆமா. ஆனால் இங்கே பள்ளத்துக்கு ஈக்குவலாக ஷீட்டை போட்டு வச்சிருக்காங்க. யார் போட்டான்னு தெரில. இதுக்கு மாநகராட்சி சாலை, பேருந்து சாலை. நீங்கள் அண்ணா சாலையிலேருந்து எங்கே இருந்து வந்தாலும் நீங்கள் அண்ணா நகருக்கு போகிறதுக்கு இந்த நெல்சன் மாணிக்க ரோட தான் கடந்து போகணும். சரி, இப்படியா இப்போ வந்து சூளமேட்டுக்குள்ளே கில்நகருக்குள்ளே வரலான்னா அங்கே 2 இடத்துல மழைநீர் வடிகால்னு தோண்டி மாதக்கணக்கில் மூடாமல் வச்சு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் வாகனங்கள் சரியாக போக முடியல. அப்போது நீங்கள் அந்த நெல்சன் மாணிக்க ரோட்லேயே அப்படிப்பட்ட பள்ளம் நான் பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறேன், இந்த மாதிரிலாம் இருக்குது, என்ன அப்போது வாகனங்கள் இறங்கும் போது தான் தெரியுது உள்ளே உளுந்துரும் போல அப்படின்னு. திரும்பி வரும்போது பார்த்தா ஒரு இருசக்கர வாகனம் அதில் மாட்டிச்சு. இப்போ தண்ணி வந்ததுன்னா அது குழியா இல்லை ரோடா அப்படிங்கிறதே தெரியாது. அதுதான் பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், வெள்ளத்தை கூட நம்ம சமாளிச்சிருவோம். கொஞ்சம் ஒரு அடி தண்ணி ஓடுது, ரோடே தெரியல, நம்ம என்ன பண்ணுவோம், வண்டியில் வரோம்னா சரி தண்ணி தான் ஸ்பீடாக ஓட்டுவோம். ஏன்னா ஆஃப் ஆகிடும்ட்டு முறுக்கி ஸ்பீடாக ஓட்ட பார்ப்போம். பள்ளத்தில் விழுந்தா பள்ளம் தெரியாமே பள்ளத்தில் விழுறது எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா? அதுவும் நம்ம செல்லு எல்லாம் வச்சுருப்போம். விழுந்தோம்னா எல்லாமே தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா நஷ்டம் யார்கிட்ட போய் கேட்பீங்க? இந்த மாதிரி எல்லாருக்கும் அது குடும்பங்கள் வயசானவங்க கூட்டு வருவாங்க, குழந்தைங்களை கூட்டு வருவாங்க, உளுந்து அடிபடும், சிராய்ப்பாகும். எனக்கு ஒரு தடவை இது இங்கே நம்ம நுங்கம்பாக்கம் சைல்டு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரைட் கட் பண்ணி அந்த மெயின் ரோடு ஸ்டெல்லிங் ரோடு இதில் ஜாயிண்ட் ஆகணும். போய்கிட்டு இருக்கேன், எப்படி வண்டி விழுந்துச்சுன்னு தெரில. நான் ஹெல்மெட் போட்டதுனால தப்பிச்சேன். உளுந்து ரோல் ஆகி அந்த சைடு போய் விழுறேன். இது கார் பக்கத்தில் வந்து பிரேக் அடிச்சு நிறுத்திட்டாங்க. இல்லைன்னா என்ன அசமா கை முட்டிலாம் சிராய்ப்பு, ஜீன்ஸ்லாம் கிழிஞ்சிச்சு. எனக்கு செலவு 2500 ரூபா. யார் தருவா? அந்த இடத்த மறுநாள் போய் பார்க்குறேன், சிமெண்ட் ஒன்று பூசி அதுக்கு கீழே இப்படி பள்ளம் ஆயிருக்குது. ஓகே ஓகே. ரோட்லேயே சிமெண்ட் நல்லா ஒரு 4 அடிக்கு இருக்குது. அதை தாண்டி பள்ளம் கீழே பேஸ்மெண்ட் கீழே இறங்காத அளவுக்கு ஜல்லி போட்டு சிமெண்ட் போடலை, மேலே அப்படியே போட்டிருக்காங்க. அது வேற ஏதோ ஒரு சிமெண்ட் இது இருக்குது ரோட்டில், ஸ்கொயராக அப்படி இப்படி இருக்கு, இப்படி பள்ளம் ஆயிட்டு இருக்கு. என் வண்டி வீல் இப்படி போனோம்னா இப்படி அந்த பள்ளம் கரெக்டாக போகணும்னா ரோல் ஆயிடுச்சு. வண்டி எப்படின்னா ஆச்சுன்னு தெரில, அப்படி முறுக்குச்சு, விழுந்தா ரோல் அடித்தேன். செல்லு 2 செதறி போச்சு. இல்லை செல்லு கவர் வேறு மாற்றினேன், தேஞ்சி கிழிஞ்சிடுச்சு செல்லு கவர்லாம். அதெல்லாம் சொன்னால் தனி கணக்கு. அப்போ 3000 ரூபா எனக்கு செலவு. கார்பரேஷன் தருமா? அந்த அதிகாரி தருவாரா? இல்லை அன்றைக்கி நான் ஹெல்மெட் போடாமல் விழுந்து தலையில் அடிப்பட்டு தலைக்காயம் இருந்தால் யார் பொறுப்பு? இல்லை அந்த வந்த காரு பிரேக் அடிக்காமல் எம்எல்ஏ ஏறி இந்த கை கால் எலும்பு முடிஞ்ச யார் பொறுப்பு? சார், இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே இந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகுதான் திமுக அரசு தான் காரணம் அப்படின்ற கான்கிரீட் குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி வைக்கலாம்? நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை தானேங்க பேசுவேன். போன ஆட்சியில் நான் பேசினேன், எல்லாரும் பேசினாங்க, சரியில்லை, ஆமாங்க சரியில்லை, நீங்களும் சேர்ந்து சொன்னீங்களே. இந்த எத்தனை மழை வந்தாலும் விடிவு காலம் வராதா ட்வீட் பண்ணீங்களா இல்லையா? இன்னைக்கு துணை முதலமைச்சர் பண்ணாரா இல்லையா? அப்போ அவ்வளோ வருத்தப்பட்டவர் அவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே பண்ணிருக்கணுமா வேணாவா? அதுக்கு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டது. இவங்க சரியில்லைங்க, இந்த சென்னையை பார்த்துக்க வக்கு இல்லை உங்களுக்கு. ஆனாலும் சென்னையில் எல்லா எம்எல்ஏ இவங்க தான். சென்னை மாநகராட்சி எப்பவுமே இவங்க தான். 2011 மட்டும்தான் அதிமுக வசம் இருந்தது. அப்புறம் பொதுவாக ஒரு பார்வை எடுத்துட்டோம்னா மழை வந்தா ரோடு டேமேஜ் ஆகுறது அப்படிங்கிறது. மழை வந்தால் தானே ரோடு டேமேஜ் ஆகும். இயற்கை தானே. மழை வந்தால் தானே ரோடு டேமேஜ் ஆகும். நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். சாலை போட்டீங்க பார்த்தீங்களா அந்த 4 வருஷத்தில்? 78,000 கோடிக்கு போட்டிருக்கோம் சார். அண்ணாமலை கூட வெள்ளை அறிக்கை கேட்டிருக்காரு. 78,000 கோடி சாலைகளுக்கு மட்டுமே செலவிடப்பட்டிருக்கு தமிழக அரசு கொடுத்துருக்கு. நான் உங்களை கேட்கறது, நீங்கள் சென்னையில் பயணம் பண்ணி தானே இருக்கீங்க 4-5 வருஷமா. நான்லாம் வந்து ஆட்டோவே ஓட்டியிருக்கேன், சென்னையில் முழுவதும் பயணம் செஞ்சுருக்கேன். வருஷத்தில் 2 தடவை 3 தடவை ரோடு போடுவாங்க. பேருந்து சாலைகள்லாம் வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை, வருஷத்துக்கு அதை 2-3 வருஷத்தில் ஒரு தடவை போட்டுருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாக போட்டுருவாங்க. சில இடங்களில் வருஷத்துக்கு 2 தடவை போடுவாங்க. என்னையா போட்ட ரோடு மேலே நான் வாட்ச் பண்ண வரைக்கும் என்னன்னா, தேர்தலுக்கு முன்பு எல்லா சாலைகளும் அப்படின்ற மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டுருவாங்க. மவுண்ட் ரோடு பேருந்து சாலைகள்லாம் கரெக்டாக போடுவாங்க. பள்ளம் இருந்தால் ரொப்பிட்டு இருப்பாங்க. பள்ளம்ன்றது ரொம்ப பெருசாக இருக்காது, அதையே நம்ம பெருசாக பேசிகிட்டு இருப்போம். பள்ளங்களுக்கு கான்கிரீட் கலவைன்னு ஒன்று இருக்கும், அதை போட்டு மூடுவாங்க. அது என்னன்னா மேடு வாயிடாது, அப்படியே இருக்கும். தாரை போட்டு மூணுனா அந்த அளவு திடீர்னு மேடாக இருக்கும். இதெல்லாம் கூட குற்றச்சாட்டாக வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி போயிடுச்சு. சாலைகள் போட்டு நான் பார்க்கவே இல்லை.
இப்போ அந்த இப்போதான் மழைக்கு 1 மாசம் முன்னாடி சாலைகள் போடுறாங்க. இது எப்படி நிக்கும்ன்றதும் பத்தி அவன் யோசிக்கணும். பெருமழை வந்தா பிரிச்சு அப்படி அதுதான் சார், தரமற்ற சாலைகள் தோசை மாதிரி பேர்ந்து வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார். ஒருவேளை அதனுடைய நீட்சியாகத்தான் ஒரு சின்ன மழைக்கு கூட தாங்காத அளவுக்கு சாலைகள் டேமேஜ் ஆகுது. அப்ப இங்க ஊழல் தான் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சாலைகள் போறது சம்பந்தமா சாலைகளை கண்காணிக்கிற தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சென்னை மாநகராட்சியில் இருக்காங்க. அவர்கள் இதை பண்றது இல்லை அப்படின்ற சம்பந்தமா ஒரு பத்திரிகை துணை மேயர்கிட்டே பேட்டி எடுக்கிறாங்க. அவரும் ஒத்துக்கிறார், ஆமா அந்த அதிகாரிகள் இது பண்றது இல்லை, அதுக்காக தான் கவுன்சிலர்கள் கொண்ட குழு நாங்கள் அமைக்க போறோன்றாரு. இது ஒரு மாசம் முன்னாடி வந்த பேட்டி. எப்படி நியாயமா இருக்கும்? கவுன்சிலர் கொண்ட குழு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கான்ட்ராக்டாரரை அவங்களும் மிரட்டிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் நமக்கு எதுவும் நடக்க போறதில்லை. சாலைகள் 4 இன்ச்சு 6 இன்ச்சு போடணுன்ற இதெல்லாம் இருக்கு, சுரண்டிட்டு போடணும்னு. பிரதான சாலைகளை சுரண்டிட்டு போடுறாங்க. ஆனால் பெரும்பாலும் தெருக்கல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னு போட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா சாலைகள் மட்டும் தெருக்கள்லேயும் உயருது. அப்போ தண்ணி சைடில் வீடுகள் நோக்கி நகர்றது இருக்குது. இல்லாட்டி சாலைக்கு பிரதான சாலைக்கு தண்ணீர் வழிஞ்சு வர்ற நிலைமை இருக்குது. ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட எந்த இதுவும் கிடையாது. நல்ல சாலை இவங்கெல்லாம் போட்டு முடிச்சு போன மறுநாள் யாராவது தோண்டிகிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்குப்பா சாலை நினச்சா தோண்டி அந்த இடத்துல ஸ்கொயராக பள்ளம் ஆக்கி விட்டு போயிடுவாங்க. இல்லாட்டி இப்படி தோண்டி மேடாக்கி விட்டு போயிடுவாங்க. நடக்குதா இல்லையா? இல்லாட்டி பள்ளம் தோண்டி இப்போல்லாம் எப்படின்னா, முன்னெல்லாம் பள்ளம் தோண்டி ஏதாவது தாரகீரை போட்டு மேடாக்கி விட்டு போவோம். இப்போல்லாம் பள்ளம் தோண்டிட்டு அந்த மண்ணையை போட்டு மூடிட்டு போயிடுறாங்க. அது கொஞ்சம் நாள் என்ன இப்படி பள்ளம் ஆகிடுது. மழை பெஞ்சுன்னா சுத்தம். அப்போ இதெல்லாம் யார் கண்காணிக்கிறது? கவுன்சிலரில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வார்டு கவுன்சிலரில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சென்னையில்? அட மன்ற கூட்டத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க. 200 பேருக்கு 80 பேர் தான் அட்டண்டன்ஸ் வருது. மேயரே எச்சரிச்சா கூட எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்ன மதிக்கப்போ அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் பார்க்குறோமா? யாருக்கு யார் மேலே பயம் இருக்குது? அதிகாரிகளுக்கு பயம் இருக்குதா? முதலமைச்சர் நம்மளை பார்க்குறாருன்னு அமைச்சருக்கு, பேரிடர் துறை அமைச்சர், முதலமைச்சர் பேரிடர் துறை அலுவலகத்துக்கு போகிறாரு. புரோட்டோகால் பிரகாரம் துறை அமைச்சர் அங்கே வரணும். வந்தாரா? ஒரு பத்திரிகையில் போடுறாங்க சினிமாவுக்கு போயிருந்தார் அன்னைக்கு அப்படின்றாங்க. அவர் எங்கேயுமே காணோம். இவரு கூடயும் காணோம். யார் துணை முதல்வர் டெல்டா போனப்பவும் காணோம். எங்கேயுமே காணோம். கூட இன்னொரு தகவல் என்னன்னா, இன்னைக்கு தான் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. டெல்டாவில் நாங்கள் இத்தனை லட்சம் டன் நாங்கள் இது பண்ணிட்டோம். அப்புறம் என்னது, அந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசு பர்மிஷனே கொடுக்கலன்னு இவங்க எல்லாத்துக்கும் ஒரே அஜெண்டா கொடுத்துருவாங்க போல். அதோடைய உண்மைத்தன்மை என்ன? அதுக்கு பிறகு வச்சு செஞ்சு விட்டாங்களே எல்லாரும். அதெல்லாம் பேப்பர்லாம் படிக்கிறதே கிடையாது. செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஜூலை மாதம் 29 பர்மிஷன் கொடுத்துச்சின்னு அன்புமணி ராமதாஸ் போட்டு சாத்துறாரு. ஆகஸ்ட் மாதமே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன வந்து தப்பாக தகவல் சொல்கிறீங்க, உணவு அமைச்சரை தப்பாக தகவல் சொல்கிறீங்கன்னு சட்டசபையிலே சொல்கிறீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்து எல்லாத்தையும் பெருசாக பரவிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு KKS ராமச்சந்திரன் நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு. செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசு பர்மிஷன் கொடுக்கல, அதனால தான் இந்த பிரச்சனை. செறிவூட்டப்பட்ட அரிசி எப்போ சார் நெல் அரவையாகி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப அதெல்லாம் எவ்வளோதானே தெரியும். சும்மா பார்க்குறோன்னா நினைப்பாங்க, ஐயோ பாரா எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசு. அந்த பரணி பாய தான் என் காரணம் எல்லாத்துக்கும். அந்த பிக் பாஸ்ல சொல்லி ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா அந்த மீமு? அந்த மாதிரி மத்திய அரசு தான் என் காரணம். என்ன அந்த மாதிரி 200 2 லட்சம் டன் 2 லட்சம் ஏக்கர் தண்ணியில் மத்திய அரசு தான் என் காரணம். தண்ணி திறந்து விட்டாங்க நாட்டில். மழை பெய்யறதுக்கு மத்திய அரசு தான் என் காரணம். புயல் மத்திய அரசு தான் என் காரணம். இது கல்வி இது மத்திய அரசு தான் என் காரணம். என்ன நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? எதுலப்பா நிதி கொடுக்கல? கல்விக்கே நிதி கொடுக்கல. கரெக்டாக சொல்லுப்பா, அதான்ப்பா அப்படிதான்ப்பா அப்படின்னு. PMC ஸ்கூலுக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். PMC ஸ்கூலு எப்படி, கேவி எப்படி, கேவியை விட அப்டேட்டட் வெர்ஷன்னு. அதில் இவங்க விளாட்றாங்க. கேட்டால் மும்மொழின்றாங்க, ஹிந்தி திணிப்புன்றாங்க. டே மும்மொழியில் எங்கேப்பா ஹிந்தி திணிப்பு? எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் தானே இருக்குது, ஏன் அந்த மாதிரி நடிக்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லைன்னு சொன்னான். நேற்று கேரளா சேர்ந்தாச்சு. 2000 கோடி பக்கமா பண்ணிக்கலாம். 1700 சொச்சம் இருக்கு போல இருக்கு. இது ஃபண்டு வேணும்னா எனக்கு வேற வழி இல்லை, ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க போல. அதெல்லாம் கிடையாது. கீழே எதிர்ப்பு கிளம்புது. நீ சும்மா இந்த பழைய காலத்து கொள்கையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இங்கே வேணா பெருசா இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு அந்த இந்த எதிர்ப்பு இருக்குது, பாஜக எதிர்ப்பு. கேரளாலாம் வேற மாதிரி ஸ்டேட்டு மாறிக்கிட்டு வருது. என்ன நினச்சிக்கிட்டு, கேரளாவில் கிறிஸ்தவர்கள் அதிகம். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பாஜகவுக்கு ஒரு இது வந்துகிட்டு இருக்குது. கரெக்டாக தானே பண்ணுறாங்க அவங்கன்ற மாதிரி. அப்போ PMC ஸ்கூல் ஏன் வர மாட்டேங்குதுன்னா கல்வியில் முன்னணியில் இருக்க மாநிலம். மறுகிறன்னு கேட்குற கேள்வி வரும்ல. இன்னொன்று உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கே மொழி இதெல்லாம் கிடையாதுல்ல, இந்த மாதிரிலாம் லாங்குவேஜ் கற்றுக்கூடாது அப்படின்ற கேள்வி. அப்போ ஐயோ இதுக்கு மேலே நான் சிக்கலாகிடும், தேர்தல் வர நெருங்குது அப்படின்ட்டு அவங்க ஏற்றுக்கிறோம். துட்டுக்காக தான் ஏற்றுக்கிறாங்க. அப்போ துட்டு கொடுத்தா என்ன பண்ணுவியான்னு கேட்கலாம்ல. கரெக்ட். அப்போ இவ்வளோ நாளாக எதுக்கு துட்டு கொடுத்தா என்ன பண்ணுவியா? பெரியார் அணையை உடச்சி விட்டுருவியா? என்ன துட்டு தெரியுதா? இவர்கள்ட்ட கம்யூனிஸ்டுகள் ஒரு காலத்தில் இருந்த அந்த கொள்கை பிடிப்பு அந்த இதெல்லாம் இப்போ கிடையாது. பினராயி மேலேயே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது.
அப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முதலாளித்துவ கவர்மெண்ட் மாதிரி அதை கொண்டு போகிறான்ற இதுவும் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட கோஷ்டி. காங்கிரஸுக்கும் இவங்களுக்குமே ஏகப்பட்ட தகராறாங்க. ஏன்னா காங்கிரஸ் தான் அடுத்து ஆட்சியை பிடிக்க போகுதுன்றது. ஆனால் இங்கே வந்தால் ஒன்றா இருப்பாங்க ரெண்டு பேரும். தமிழ்நாட்டில் வந்து ஒன்றா இருக்காங்களா? அது கேரளா, இது தமிழ்நாடு. அது கேரள மக்களின் நலன், இது தமிழக மக்களின் நலன் அப்படின்ற வாதம். அப்போ பிஜேபியோட ஏடிஎம்கே போனால் மட்டும் ஏன் கேள்வி கேட்குறீங்க? கம்முன்னு இருக்க வேண்டியதானே? விஜய் போனால் ஏன் சொல்கிறீங்க? தமிழக மக்கள் நலனுக்காக அவர் போகிறாரு. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்னு என்டிஏ கூட போகிறாரு. அப்போ மட்டும் கேள்வி கேட்குறீங்க? காங்கிரஸுக்கும் சிபிஎம்முக்கும் ஒரு நியாயம், அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு நியாயமா? இதுதான் இப்போ பிரச்சனை. டிசம்பர்ல எப்பயுமே கடுமையான மழை அல்லது ஓரளவுக்கான மழை சென்னை அப்படிங்கிறத ஒவ்வொரு வருடமுமே இறுதியில எதிர்கொள்ளுது. இன்னுங்க மழை சரியாவே பெய்யல. கிட்டத்தட்ட இது வரைக்குமே மொத்தமாகவே 16 சென்டிமீட்டர் மழை தான் பொழிஞ்சிருக்குன்றாங்க. மொத்தமா, அதாவது ஒரே நேரத்துல இல்ல, இது வரைக்கும் மொத்தமாவே. இன்னும் டிசம்பருக்கு எவ்வளவு? 16 சென்டிமீட்டர்னா சராசரி. அதான் சராசரியா. இப்ப இன்னும் டிசம்பருக்கு எவ்வளவோ நாள் இருக்கு. இன்னும் பெரிய மழைகளோ அல்லது வேற ஏதாவது வந்தது அப்படின்னா ஒரு மக்கள்கிட்ட ஒரு மாதிரி பயம் இருக்கு. என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு எத்தகைய மழை வந்தாலும் எவ்வளோ மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய திராணி இந்த அரசுக்கு இருக்கிறது. அவ்வளோதான். வேற என்ன? முன்னேற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது. அவங்க ஓட்டு வாங்கியாச்சு. 1300 சில்லற மின் மோட்டார்கள், அந்த இந்த படகுகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றன. அப்படின்னா இவரு 20 சென்டிமீட்டர் மழை வந்தால் கூட கவலைப்பட மாட்டேன்னு சொன்னவர் இன்னைக்கு ஏப்பா சும்மா அதே இது பண்ணாதுப்பா. மழை பெஞ்சா ஒரு 1 ஹவர் தண்ணி நிற்க தான் செய்யும். அது மழைக்கு, பெருமழைக்கு, கனமழைக்கு, அதிகனமழைக்கு ஒரவராக நிற்குது. ஒரவர் நின்னா ஜனங்க என்னைக்கா கேள்வி கேட்டுருவாங்களா? நம்மளை மாதிரி உரிமைகளை பற்றி தெரியாத, என்ன நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போகிற மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான். மற்ற ஸ்டேட்டில் கூட கொஞ்சம் கேட்டுருவோம். இங்கெல்லாம் அவன் வீட்டு வாசலே பள்ளம் தோண்டி போட்டிருந்தா கூட அதை இப்படி கடந்து இப்படி போயிடுவோம். எதுக்கு பள்ளம் தோன்ற, யார் நீ, ஏன் தோன்றான்னு எந்த கேள்வி கேட்க மாட்டோம். அப்படி தான் இங்கெல்லாம் இருக்குது. இங்கே அதிகபட்சமாக அவனுக்கு எங்கே கோவம் வரும்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா கோவம் வரும். இப்போ அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். பாட்டிலே கிடைக்க மாட்டேங்குதே, அதனால் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துடலான்ற மாதிரி போகிறோம். சரக்கு கிடைக்கலன்னா தான் கோவம் வந்துடும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் கோவம் வருமே தவிர பெரும்பாலான கோவங்கள் வரது கிடையாது. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு அடி தண்ணி இருந்தாலும் வலிஞ்சு போனாலும் ஜனங்க கேட்க போகிறதில்ல. புதுசாக கட்டி திறந்த பாலத்திலேயே வெள்ளம், ஒரு அடிக்கு தண்ணி ஓடுது. பாலத்தில் எங்கே தண்ணி நிற்குமா? ஜிடி நாயுடு பாலம் சொல்கிறீங்களா? ஆமாம், பாலத்தில் எங்கே தண்ணி நிற்குமா? பாலம் கட்டுற அமைப்பே என்னென்னா மழை பெஞ்சால் தண்ணி வலிஞ்சு ஓடுற மாதிரி தான் இருக்கும். பாலத்தில் தண்ணி நின்று ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்கிறது? அதை ஒருத்தர் போட்டிருக்காரு, உலகிலேயே மக்களே பார்த்து கொள்ளுங்கள். இந்த வழக்கறிஞர் அபுபக்கர் மாதிரி அவரும் உலகிலேயே பொதுமக்களே பார்த்து கொள்ளுங்கள், பாலத்தின் மேல் நவீன ஸ்விம்மிங் பூல் அமைத்த ஒரே மாடல் அரசு அப்படின்னு போட்டு கிட்டது. வேற என்ன பண்ணுறது? ஓப்பனாக சொன்னீங்கன்னா உங்களை பிடிச்சி உங்க மேலே வழக்கு போடுறாங்க, அரசுக்கு எதிராக பேசுறீங்கன்னு. அப்போ வேற வழி இல்லாமல் இந்த மாதிரி நான் பின்ன கேட்டால் கூட ஜட்ஜி ஐயா நான் நல்ல விஷயமா தான் ஐயா சொன்னேன், பாலத்தின் மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு சொன்னேன் ஐயா, அதை இவங்க தப்பாக புரிஞ்சு என்னை கைது பண்ணிட்டாங்க ஐயான்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி புண்பட்ட மனசை புகை போட்டு ஆற்று அப்படின்ற மாதிரி புகைப்படம் போட்டு ஆற்றுகிறார்கள். இந்த பிரச்சனை ஜனங்களுக்கு என்னன்னா 4 நாள் 5 நாள் தண்ணி, அப்புறம் அத்தியாவசிய பொருள் கிடைக்காம போயிடும், மீட்பு பணியில் சிரமம் வந்துடும். வீட்டுக்குள்ளே தண்ணி வரதை விட வீட்டுக்குள்ளே சிக்கிக்கிட்டவங்களை மீட்கிறதுன்றது பெரிய பிரச்சனை. சாப்பாடு, தண்ணி, குடிநீர், அப்புறம் தண்ணி வீட்டில் தேங்கிதான் கழிவு வரைக்கும் எங்கே போவீங்க? இந்த பிரச்சனைலாம் இருக்குது. 5 நாள் 4 நாள் வருஷம் இதெல்லாம் பார்க்கறது தானே சார் பேரிடர் மேலாண்மை துறையும். அதுவும் சென்னை போன்ற நகரங்கள்ல வெள்ள பாதிப்பு. அதுக்கு தான் திருப்புகழ் தலைமையில கமிட்டி அமைச்சோம். சரிங்க, அமைச்சிங்க, என்னங்க பண்ணீங்க? கமிட்டி அறிக்கை வாங்கினீங்க என்ன பண்ணீங்க? அதான் பண்ணுமே, என்ன பண்ணோம்? எல்லாம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நீ வந்து யார்? நீ வந்து இது எதிர்கட்சி, ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைகூலி சங்கி, பச்சை சங்கி. நீ வந்து ஒரு எப்பவுமே உங்களுக்கு திருப்தியே இருக்காது, நீங்கள் பாருங்கன்னு. இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், நான் முதலமைச்சர் போகிற ரோடெலாம் நல்லா இருக்கும். முதலமைச்சர் போகிற ரோடு கூட நல்லா இல்லை. நேற்று ஒரு படம் கிரீன்வே சாலை இருக்குல்ல, அமைச்சர்கள் தங்குற இது, அங்கேயே தண்ணி நிற்கிதுங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? நீங்கள் அதை விட வேணாம், உதயநிதி இருக்காருல்ல துணை முதல்வர், அங்கேயே தண்ணி நிற்கிதுங்க. அவர் பங்களா இருக்கிற அந்த குறிஞ்சியில் கார்லேயே இருந்துட்டு போகிறதுனால வெளியில். அதுதாங்க பிரச்சனை. இவர்கள் சொல்லுவாங்க ஆரம்பத்தில், நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள், நாங்கள் மக்களோடு இருந்து மக்களை பார்க்கிறோம். சீமான்கள் கோமான்கள் கட்சி யார்? இன்னைக்கு 6% வச்சுட்டு ஓட்டினுக்குது காங்கிரஸ். அன்னைக்கு திமுக சொன்னாங்க. இன்னைக்கு நேற்று ஒரு இது பார்க்குறேன், சாதாரண கிறிஸ்டா வச்சிருந்த, எப்படி சாதாரண கிறிஸ்டா வச்சிருந்த, கிறிஸ்டாவே சாதாரண. ஆமா, அதனால தான் அடுத்த வரி சொல்றாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிங்க,
வச்சிருந்த எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி ஆட்கள் எல்லோரும் கவுன்சிலர்களும் சில பேர் பகுதி மாவட்டங்கள் எல்லாம் இன்று லேண்ட் குரூசர் லெக்ஸஸில் போகிறார்கள். இப்போ சொல்லுங்கள், கிறிஸ்டா சாதாரணம் தானே? வா, கிறிஸ்டா சாதாரண வண்டி தானேங்க? எவன் ஏறுவான் அதில்? யாராவது ஏறுறாங்களா? அமைச்சர்கள் யாராவது கிறிஸ்டாவில் போகிறாங்களா? கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, கிறிஸ்டா தானே கொடுத்துருக்கு. அரசு சில அமைச்சர்கள் மட்டும்தான் அதில் போகிறாங்க. பெரும்பாலானவர்கள் நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய முதல்வரே என் பேரை வாங்கி கொடுத்தான்னு 2.5 கோடி ரூபா வண்டியில் போகிறாரு. அப்போ மற்ற அமைச்சர்கள் என்ன இருக்கும்? நம்ம தலைவரே போகிறாரு, நமக்கு என்ன சொல்லிட்டு என்ன கொண்டு வாடா வண்டின்னு ஒருத்தர் லெக்ஸஸ்ஸு, இந்தியாவிலே அதிக இது தமிழ்நாட்டிலே அதிக விலை உள்ள வண்டி 6 கோடி ஒரு காந்தி பயன்படுத்துகிறான்றாங்க. கேஎன்ஆர் அவங்கவுங்க இது சில அமைச்சர்கள் மட்டும்தான் கவர்மெண்ட் வண்டியை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் என்ன பயன்படுத்துறீங்கன்னா, நீங்கள் அதிமுகவில் யாராவது வெளிநாட்டு வண்டி பயன்படுத்தி பார்த்தீங்களா? எடப்பாடியே பாயிண்ட் சார், அந்த இவர் வண்டியில் தான் போனார். லாஸ்ட்டில் தெரியாமல் போய் உதயநிதி வண்டியை, அப்போ உதயநிதி சாதா வண்டி தான் யூஸ் பண்ணியிருந்தார், கவர்மெண்ட் வண்டி தான் யூஸ் பண்ணியிருந்தார். அதில் போய் ஏற போயிட்டார். சட்டசபையில் கூட சொன்னார்ல, ஏன் வண்டியில் ஏற போகிறீங்கன்னு. இப்போ அதுக்கு எந்த பிரச்சனை இவருக்கு எடப்பாடிக்கு வந்துடக்கூடாதுன்னு உதயநிதியும் வண்டி மாற்றி சொந்த வண்டிக்கு வந்துட்டார். பாருங்கள் எப்படி பாருங்கள், அந்த கவர்மெண்ட்டில் அது இல்லைல்ல. இதுதான் பிரச்சனை. இதெல்லாம் ஜனங்க கோபமாக பார்ப்பாங்க. இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவர்கள் தான் ஜெயலலிதாவை 96ல் 91 96ல் பாரு எவ்வளோ ஆடம்பரமாக இருக்காங்க, வீட்டில் பாரு எவ்வளோ நகை, இது பாரு அது பாருன்னு சொன்னவங்க. இன்றைக்கி நீங்கள் ஆடம்பரமாக இருக்கீங்கன்னு ஊருக்கே தெரியுதா இல்லையா? நீங்கள் எந்த மழை வந்தாலும் சமாளிப்போன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை ஓகே தலைவரே சொல்லிட்டாருப்பா பிரச்சனையே இல்லைன்ட்டு ஜனங்க போயிடுவாங்களா? சென்னையில் ஒவ்வொரு நாளும் மழையில் கஷ்டப்படுறவங்களுக்கு தானே தெரியும். வாகன ஓட்டிகள் இருக்குது, வாகனம் நம்மலாம் 2 வீலர் இது மாதிரி போகிறோம், கார் வச்சுருக்காங்க, வாடகை கார் ஓட்டுறவங்க, வாடகை ஆட்டோ ஓட்டுறவங்க, வாடகை வாகனம் வேன் எதனா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அடிப்பட்டு பள்ளத்தில் எதுவும் அடிப்பட்டதுன்னா எவ்வளோ செலவு? அந்த செலவுலாம் யார் தருவா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு கவலைப்படாமல் நீங்கள் வாட்டில் போங்க அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் தன்னைத்தானே தகவமைச்சுக்கிறாங்களா சார்? இப்போ ஆனால் அதிமுக அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னா அப்போ எப்படி நடந்துக்கணும், அதுவே திமுக அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னா எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அந்த வித்தியாசத்தோட உணர்ந்து அவங்க நடந்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி. மக்கள் என்னைக்குமே பாவப்பட்ட ஜென்மங்களுங்க. அந்த கவர்மெண்ட் அப்படி இருந்துச்சு, இவங்க எல்லாம் பேசுனாங்க, சரி நல்லா இருக்காரு, பார்க்குறதுக்கும் நல்லா வெள்ளையா சினிமா ஆக்டர் மாறிக்கிறாரு, விடியல் தருவார், ரொம்ப எல்லா விஷயத்துலையும் நிற்கிறாரு. டாக்டருக்கு பிரச்சனையாக கூட உட்காந்துக்கிறாரு, மருத்துவர் இது ஆசிரியர் பிரச்சனையாக உட்காந்துக்கிறாரு, போக்குவரத்து தொழிலாளராக வந்துடுறாரு, லாக்அப் டெத்தா அப்படி பேசுகிறாரு. இவ்வளோ வந்தாருன்னா கண்டிப்பாக விடியல் தருவார். தூய்மை பணியாளர்களுக்கும் வந்தார். எப்போ போராட்டம் பண்ணும்போது அவங்க வந்தாருங்க. அப்போவா? ஆமாம் ஆமாம். அப்போ அது இப்போ 3 வேளை சோறு இலவசம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இல்லைங்க, அப்போ சொல்கிறேன். அதான் அப்போ நான் சொல்கிறது 21 முன்னாடி. அப்புறம் எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்துடுறாரு, அப்படி ஆவேசமாக பேசுகிறாரு. இவர் தான் வந்தாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு போடுறாங்க. இப்போ நான் அது அடுத்து இவங்க சரியில்லை இன்னொருத்தர் மாற்று, அங்கே வந்தால் மட்டும் மாறிடுமா? அதே அதிகாரிகள், அதே மனநிலை, அதே இதுதான். ஏன்னா இப்போ கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சி உள்ளே போடுறாங்க. இதெல்லாம் புதுசாக ஒரு வழக்கத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அடுத்து வரவங்கன்னா அதே வேலையை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இதை விட கொடுங்கோல் ஆட்சி எதுவுமே இருக்காது. அப்போ 3ஆவதாக யாரையும் தேடுவாங்க. அதுக்குள்ளே இவர் நல்லவர் ஆகிடுவார். இதுதான் மாறி மாறி நல்லவர்கள் ஆகிற வேலையை மட்டும்தான் அவர்கள் பண்ணுறாங்களே தவிர வேறு எதுவும் தீர்வு இல்லை. அப்போ ஜனங்க என்ன பண்ணுறது? அடிப்படை உரிமைகளை புரிஞ்சுக்கணும். இப்போ அறப்போர் இயக்கம் இருக்குது, அவங்க சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, பல விஷயங்கள் அடிப்படை விஷயம் இருக்குல்ல, டெய்லி வர்ற பிரச்சனைகள் அதெல்லாம் பேசு பொருளாக மாறணும். ஜனங்கள் சில இடங்களில் போராட்டங்களை இறங்கணும். ஆனால் இங்கே எதுக்கு போராடுறாங்க? ஆடியோ லான்ச்சுக்கு போய் டிக்கெட்டு நான் வாங்கியிருக்கேன், டிக்கெட்டு பார் உள்ள அதுக்கு போராட்டம் நடத்துகிறாங்க. நடிகர்கள் பின்னால் ஓடுறாங்க. நடிகர்கள் தாண்டி இப்போ எப்படி ஆயிடுச்சு, மோசமான கலாச்சாரங்கள் எப்பொழுதுமே கலைத்துறை இது மூலியமாக தான் பரப்பப்படும். முதலாளித்துவம் அந்த வேலையை பண்ணும். இன்றைக்கி அந்த வேலையை திரைத்துறையில் செய்கிறாங்களா இல்லையா? போதை மருந்து கடத்தலாம், ஹீரோவே கடத்துவார். செம்மரம் கடத்தலாம், ஹீரோவே கடத்துவார். கதைகளுடைய அமைப்பு சொல்கிறீங்க. ஆமாம், அதை பார்க்குறவங்க அதை வச்சு தானே வருவாங்க. எம்ஜிஆர் ஏங்க கஷ்டப்பட்டு குடிக்காத இது பண்ணாத பெரியவங்களுக்கு மதிப்புடினதுக்கு நடித்தார். அதன் மூலிமா தான் நீங்கள் நல்ல கருத்தை கொண்டு போக முடியும். கலை தானே, கலைத்துறை தானே முக்கியம். 2வது ஸ்போர்ட்ஸு, அதில் உள்ளுக்குள்ள இளைஞர்களை கொண்டு போனீங்கன்னா அவன் கொஞ்சம் நல்லா ஒழுக்கமாக வளருவான். கல்வி இன்றைக்கி தனியார் மயமாகி இது பணம் இருக்கிறவனுக்கு நல்ல கல்வி, பணம் இல்லாதவன் இருமொழி இந்த மாதிரி கல்வி. 2வது சினிமாக்கள் இந்த இதெல்லாம் எந்த கலாச்சாரத்தை பரப்புது? லிவிங் டுகெதர் பிரச்சனை இல்லை, மது அருந்தலாம், எவ்வளோ வேணால் அருந்தலாம், அது நம்மளுக்கு உரிமை. வாழ்க்கை ஒரு முறை, அதை ஜாலியாக அனுபவிக்கணும். அதையும் தாண்டி இப்போ இந்த டூடு கலாச்சாரம், அந்த கலாச்சாரம், எனக்கு என்னென்னு படங்கள், இதையெல்லாம் பார்க்குறவர்கள் எப்படி, அந்த இளைஞர்கள் எப்படி வளருவான்? முன்ன குடிக்கிறவன் வில்லது மட்டும் தான் குடிப்பான், ஹீரோ குடிப்பானா? பழைய படங்களில் இது காதல் மாதிரி அது வில்லன் மட்டும் செய்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு ஹீரோ
பாரில் உட்காந்து தான் முதல் காட்சியே பாரில் தான் உட்காந்துருப்பாங்க. கரெக்டாக காதல் பற்றி பேசினாலும் கல்லூரி பற்றி பேசினாலும் எது பற்றி பேசினாலும் ஹீரோவும் அவருடைய நண்பர்களும் பாரில் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க, இல்லை வீட்டு மொட்டை மாட்டில் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. இதில் சைட் டிஷ் வேறு அம்மா இல்லை வீட்டில் தங்கச்சி ஒன்று இருக்கும், இதுக்கு சைடு ஆக்டர் இந்த ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் தங்கச்சி ரோலில் போட்டிருப்பாங்க. அது கொண்டு வந்து சைட் டிஷ்ஷை வச்சுட்டு அப்படின்னு முறுகிட்டு போயிடும். நடக்குதா இல்லையா? இதை பார்க்குற நம்ம இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? அதை நோக்கி தான் நகருவாங்க. அப்போ இந்த மாதிரி கலாச்சார சீரழி இதுக்கெல்லாம் ஜனங்களுக்கு கோவம் வரணும். இதை ஏன் நான் ஏற்றுக்கணுன்ற இது வரணும். ஆனால் இல்லையே, நீங்கள் இதுக்கு மேலே கோவம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களை மது போதையில் வச்சுருக்காங்க. மது போதையில் இருக்குன்னா நீங்கள் உங்கள் சிந்தனைலாம் அதில் தானே இருக்கும். நீங்கள் இந்த விஷயத்தில் ஏன் கேட்க போகிறீங்க? பள்ளத்தில் விழுந்து எழுந்திரிச்சா கூட அந்த உடல் வலியை மறைக்கிறதுக்கு ஒரு குவார்ட்டர் அடிக்கலாமா தான் போவீங்க. ஏன் இங்கே பள்ளம் இருந்துச்சுன்ற பற்றி யோசிக்க மாட்டீங்க. இடதுசாரிகள் இந்த மாதிரி விஷயங்களில் முன்னணியில் வந்து மக்களை திரட்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக வர்க்க போராட்டம் தான் முக்கியம் கொண்டு வந்த இடதுசாரிகள் 5 கோடி 10 கோடிக்கும் 15 கோடிக்கும் வேலை போயிட்டாங்க. அவர்களுக்கு தேவை 5 சீட்டு 6 சீட்டு. முன்னெல்லாம் தொகுதி பங்கீடுன்னு வெளியே வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ கூட்டணி கட்சிகளாக மாறி போயிட்டாங்க. இதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல எங்கெல்லாம் நம்ம முதலாளித்துவம் நம்மளை என்னென்ன பண்ணோம், எப்படியெல்லாம் மக்களை பிரச்சனைகளை திசை திருப்போம்னு கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டு இருந்த இடதுசாரிகளே அந்த முதலாளித்துவத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க. அப்புறம் நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? மக்கள் என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு என்ன தெரியும்? பாவப்பட்ட ஜென்மங்களுங்க. ரேஷன் கடையில் இன்றைக்கி ஒன்றும் கிடையாது போ அப்படின்னா கம்னு போயிடுவான். ஏன் கிடையாது என்ன கிடையாதுன்னு அவனுக்கு கேட்க தெரியாது. அதை பயன்படுத்தி தானே பண்ணுறாங்க. பஸ்ஸிலேருந்து இறங்குன்றான், ஓசி உட்கார கீழே இறங்கு போ, லேடி சேர்த்த மாட்டேங்கிறான், 100 அடி தள்ளி போய் நிப்பாட்டுறான். இங்கேருந்து அங்கே ஓடி போய் ஜனங்க யார் தான் செய்யுது? ஏன்டா 100 அடி தள்ளி போய் நிற்கணும்னு கேட்கல. அது மீறி யாராவது கேட்டு சண்டை போட்டால் அவன் மேலே அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல்னு வழக்கு போடுறான். என்ன தான் பண்ணுறது ஜனங்க? ஏன்னா அவங்க ஒரு பக்கம் விலைவாசிக்கும் வருமானத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த இதுக்கு போராடிட்டு இருக்காங்க. தங்கம் விலை 1 லட்சம் போயிடுச்சுங்க. இன்றைக்கி எத்தனை பெற்றோர் 1000 பேசுகிறான். 2K கிட்ஸு, நான் மாடர்னு, நான் புடுங்கி, நான் அரை டவுசர் போட்டிருக்கேன், நான் வந்து அந்த இது நான் கல்யாணம்ட்டு என்ன பண்ணுறான்? எத்தனை சவரம் நகை போடுவேன்னு கேட்குறான். எந்த மண்டபத்தை பிடிப்பேன்னு கேட்குறான். யார் பிராமணர்னா அந்த இதுனா ஐயரை வச்சு பண்ணுறது, கிறிஸ்டியன்னா இதை வச்சு பண்ணுறது, முஸ்லீம்னா ஆலிம்ஸா வச்சு பண்ணுறது. ஆனால் வெளியில் வந்து நான் மாடர்ன் அப்படி இப்படின்னு பேசுவான். இங்கே வரும்போது தனக்குன்னு வரும்போது பழைய பஞ்சாங்கத்துக்குள்ளே போய் பூந்துக்குவான். கேட்டால் எங்கள் வீட்டில் நான் அதெல்லாம் அப்படின்வான். நடக்குதா இல்லையா? அப்போ இன்றைக்கி பெற்றோரும் பெண் குழந்தை பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? அதிகபட்சம் நல்ல முன்னேற்றம்னா பெண் குழந்தைகள் வேலைக்கு போகுது. முன்ன பெற்றோர் சம்பாரித்து பெண் குழந்தைகளுக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி தருவாங்க. இன்றைக்கி பெண்கள் குழந்தைகளும் சேர்ந்து சம்பாரித்து தனக்காக நகையை சேர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுதுங்க. இன்னொன்று அதுங்களையும் அந்த மாயைக்குள்ளே வச்சுருக்காங்க. எப்படி? எனக்கு கல்யாணம்னா இப்படி தான் நடக்கணும், டான்ஸ் ஆடிக்கிட்டே வரணும், அதுக்கு எவ்வளோ செலவு, அதுக்கு ஒரு 20,000 ரூபா, அந்த டீம் வந்து டான்ஸ் ஆடும் அதுக்கு ஒரு 20,000 ரூபா, அலங்கரிக்கிறதுக்கு எவ்வளோ, அலங்கரிச்சா தான் அன்றைக்கி கல்யாணம். மறுநாள் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க அந்த பொண்ணை. அன்றைக்கி வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் மிரண்டுட்டேங்க. 40,000 ரூபா 50,000 ரூபாலாம் செலவு இருக்குது. ஏங்க நீங்கள் வந்து எனக்கு பத்திரிக்கை வைக்கிறீங்க, HD மேக்கப், நீங்கள் வந்து எனக்கு பத்திரிக்கை, அப்போ HDனா 4Kலாம் வந்துடும் போல் குடிச்சிக்கிறோம். எனக்கு வந்து நீங்கள் பத்திரிக்கை வைக்கிறீங்க, நான் உங்கள் கல்யாணத்துக்கு வரேன், உங்களை நான் பார்த்துருக்கேன்ல. நீங்கள் கல்யாணத்துக்காக கொஞ்சம் ஓரளவு அலங்காரம் பண்ணலாம். நீங்கள் 30,000 கொடுத்து அலங்காரம் பண்ணி நான் என்ன இது பண்ண போகிறீங்க? அப்புறம் அந்த ஃபோட்டோ ஷூட்டு, ப்ரீ ஃபோட்டோ ஷூட்டு, போஸ்ட் கூட வந்துச்சு இப்போலாம். எது கல்யாணத்துக்கு அப்புறம்? இல்லை அதுவும் கொஞ்சம் அந்தரங்க விஷயங்களாக இருக்கிற மாதிரிலாம் வந்துருக்கு. கேட்டதோட பூமரு அப்படின்றது. இப்போ கல்யாணம் மட்டும் எப்படி ராசா பண்ண? எதாவது மாடனாக பண்ணியா? பண்ணல. அப்போ யார் பூமரு? தனக்கு தேவைன்னா வருது, நகை வாங்காமல் வரதட்சணை வாங்காமல் பண்ணியா? அப்போ நீ பூமரு, நீ தானே பூமரு. இதுதான் பிரச்சனை. இன்றைக்கி ஜனங்களை இந்த மாதிரிலாம் டைவர்ஷன்லாம் இருக்கும். அவன் அதில் தான் சோகம் கண்டுக்கிட்டு இருக்கிறான். அதிகபட்சமாக எதில் நாலேஜ் இருக்குது நம்ம ஆட்களுக்கு, இளைஞர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும். இந்த படத்துக்கு யார் ஹீரோ, இந்த படம் எப்போ வரப்போகுது, அந்த படம் எப்போ வரப்போகுது, எப்போ அதாவது இந்த ட்ரைலர் எப்போ வரும், டீசர் எப்போ வரும், ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரும், ஆடியோ எப்போ வரும், அது கேளுங்க, கரெக்டாக சொல்லுவான். இந்த தில்லுமுள்ளு படத்தில் கடுப்பாகி நீ இன்டர்வியூ பண்ணியான்றாப்புல மேனேஜரை, தேங்காய் சீனிவாசன். அந்த இளைஞன்ட்டு அவர் கேட்பார், இன்டர்வியூ பண்ணுற மேனேஜர் கேட்பார், 1 பாக்கெட் சிஸ்டர் சிகரெட் என்ன விலை, 1 பாக்கெட் கோல்ட் ஃப்ளாக் என்ன விலை, ஒரு 4 தியேட்டர்கள், தேவி தியேட்டர்லையும் சாந்தி தியேட்டர்லையும் எத்தனை காட்சிகள் ஓடுகிறது, ஒரு 4 கல்லூரி பேர் சொல்லு அப்படின்னா அவன் க்ளீனாக சொல்லுவான். கெட் அவுட் அப்படின்வாப்புல. போத் ஆஃப் யூ கெட் அவுட் சார், என்னையுமா போயா அப்படின்வாப்புல மேனேஜரையும். இன்றைக்கி அதான் சார், இந்த காலத்து இளைஞர்கள் அவ்வளோதான் சார், அவங்கள்ட்ட அவ்வளோதான் சார் கேட்க முடியும் அப்படின்னு அந்த மேனேஜர் வாயில ஒரு கருத்தை சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ கற்றுக்கணும், எவ்வளோ தெரிஞ்சுக்கணுன்றது வந்து அவ்வளோ தெரிஞ்சிக்கினாலும் உங்கள் மூளையிலையோ தலையிலையோ பாரம் போய் உட்கார போகிறதில்ல. ஏன்னா உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்.
என்ன பிரச்சனை, நான் எதை பற்றியும் இது பண்ண மாட்டேன், நான் அப்படி தான் வளருவேன். ஏன் எங்கள் அப்பனும் அப்படி தான் இருக்கான். அவனே கைப்பிடிச்சி கூப்பிட்டு போயிருப்பான்ல, அந்த சினிமாவுக்கு இந்த சினிமாவுக்கு அவன் வீட்லேயும் அதான் பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ பிள்ளை எப்படி வளரும்? அதான் பிரச்சனை. மிக்க நன்றி சார், பல்வேறு கருத்துக்கள். நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்பு. மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களே.